2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது பரபரப்பாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்போது முதல் கட்டமாக அஇஅதிமுக தரப்பில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் அக்கட்சி அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியை முதல் கட்டமாக குறிப்பாக இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, மாதந்தோறும் குலவிளக்கு திட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக அரசு சார்பாக மகளிர் உரிமை தொகை என மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள், அதாவது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் கீழாக மாதம் 2000 ரூபாய் மகளிர் இல்லத்தரசிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டத்தை தற்போது மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்திருக்கிறது. அது தமிழகத்தில் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு திட்டமாக, அதாவது ஏற்கனவே தற்பொழுது அமலில் இருக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டத்தின் கீழாக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய மகளிர் இலவச பயணமானது மேற்கொண்டு வருகின்றனர். அதனை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்திற்கு தற்பொழுது ஆண்களுக்கும் இலவச பயணம் அறிவிப்பதாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண்கள் தற்போது இலவசமாக பயணிப்பது போலவே நகர்ப்புற பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவசமாக பயணம் திட்டமானது தற்போது அறிமுகமானது செய்யப்பட்டிருக்கிறது. திட்டம் அறிவிக்கப்படும் எனவும் தற்போது வாக்குறுதியை அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து, அதாவது நகர்ப்புறம் மற்றும் அதே போல கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அரசே வீடு இடம் வாங்கி வீடு கட்டித்தரும் சிறப்பான திட்டத்தையும் அதிமுக அமைந்தவுடன் அமைக்கப்படும் எனவும் அந்த வாக்குறுதியும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமானால் நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு இலவசமாக ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்ந்து பட்டியலின மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வாழ்வார்களானால் அவரது பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரோடே திருமணமாகி வசித்திருப்பார்களானால் அவர்கள் பிள்ளைகளுக்கும் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியும் தற்பொழுது அதிமுக தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அதாவது 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அதிமுக தரப்பில் சி.வி. சண்முகம் உள்ளடக்கிய 8 பேர் கொண்ட குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஆளுமைகள், அதாவது தொழிற்சாலைகள், விவசாயிகள் மற்றும் அதே போல மக்களிடம் பல்வேறு தரப்பு மக்களிடம் கோரிக்கைகளானது பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த அறிக்கையானது தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் அதாவது 2ஆம் கட்ட அறிக்கையில் முழு விவரங்களானது தெரிவிக்கப்படும் எனவும் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்றால், அதாவது அமைந்தவுடனே இந்த திட்டங்கள் அனைத்தும் அரசு தரப்பில் வழங்கப்படுவதாகவும் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக முதற்கட்ட 5 வாக்குறுதிகளை அறிவித்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.